விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் நண்பர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு நவம்பர் 23ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் 2025 எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 4, 5, 6ஆம் இடத்தோட அப்படியே சந்திரன் போகக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்துல அவர் லாபாதிபதியாகி லாபத்தோடு தொடர்பு கொண்டு அதிர்ஷ்டம் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். மத்திம அமைப்புகள்ல பார்த்தீங்கன்னா, அந்த வாரத்துல வந்து ஒரு 27ஆம் தேதி போல பார்த்தீங்கன்னா, அப்படியே 11ஆம் இடத்தோட தொடர்புல இருப்பாரு. ஒரு அளவுக்கு குருவை வேற சாந்தப்படுத்துவாருன்னு வச்சுக்கோங்களேன். வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாருன்றதுனால. அப்போ இவ்வளவு நாள் இருந்து வந்து இழுபறியாக இழுத்துட்டு வந்த ஏதோ ஒரு விஷயம், வேலையாக இருக்கலாம், தொழில் அமைப்புகளாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு கடன் கேட்டிருந்தீங்க கொடுக்கல, இல்ல கடன் கொடுத்தவர் திரும்ப தர மாட்டேங்கிறாரு, இப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல ஒரு நல்ல தன்மை இருக்கக்கூடிய காலகட்டங்க அந்த நவம்பர் 27 அந்த ஒரு காலை அமைப்புகள். ஏன்னா லாபாதிபதி லாப இடத்தோட இருக்கிறதுனால பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றது, லாப இடத்தோட தொடர்பு கொள்றதுனால பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றது, நோயை முடிவுக்கு கொண்டு வர்றது, கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு. இல்லைங்க, ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கு, கடன்லாம் இருக்கு, போய் எப்பயாவது செட்டில் பண்ணிடலான்னு பாக்குறேன், அடுத்த அஷ்டமசன்லாம் வருதுன்றாங்கன்னு நினைச்சீங்கன்னா, இந்த 27ஆம் தேதி உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு வியாழக்கிழமை போல போயிட்டு கடன்லாம் செட்டில் பண்ணி முடிச்சுட்டு ஒரு அளவுக்கு இந்த கடன் அமைப்புகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் இருக்கக்கூடிய தன்மை. சனியினுடைய வக்கர அமைப்பு அப்படியே விலகக்கூடிய அமைப்பு. ராசிநாதன் வேற வக்கரமா இருக்காரு. ராசிநாதன் வக்கரமாக இருந்தா கொஞ்சம் டல்லான தன்மை. சுக்கிரன் மட்டும் வாரம் முற்பகுதியில அப்படியே 2, 8 தொடர்புல இருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் 3ல போய் மறையிறது. 3ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு பரிபூர்ண மறைவுன்றதுனால அது கொஞ்சம் சாதகம் இல்லாத தன்மை. ஆனாலும் 3ஆம் இடத்தினுடைய பலனாக உங்களோட முயற்சிகள் பலிக்குங்க இந்த வாரத்துல. இழுபறியாக இருந்த காரியங்கள் மெதுவாக உங்களுக்கு அப்படியே சாதகமா முடிய ஆரம்பிக்கும். ஆனாலும் பாருங்க, பிடிவாதமா நீங்க தான் பாதி பிரச்சனை இழுத்து தெருவில் விடுற வேலையெல்லாம் செய்வீங்க. பெரிய அளவுக்கு நல்ல தன்மை இல்லைனாலும் கூட இந்த ஒரு வாரத்துல உங்களுடைய 3, 11ஆம் பாவகங்களும் அந்த பாவக அதிபதிகளும் ஒரு அளவுக்கு வலிமையா இருக்கிறனால கடன் நோய் வம்பு வழக்கு அமைப்புகள் ஒரு அளவுக்கு கட்டுக்குள்ள வரக்கூடிய அமைப்பு. வேலை தொழில் அமைப்புகள்ல நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பாக கன்னிராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் இருக்கும். இந்த காதல் அமைப்புகள்ல இல்ல திருமண அமைப்புகள் இப்ப ஏற்பாடு பண்றீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் வேண்டான்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். இருந்தாலும் தசாபுத்தி அமைப்புகளை பார்த்து சில விஷயத்த பண்ணீங்க. இந்த மாதிரியான இடங்கள்ல புதிய முதலீடு பண்றேன் இல்லைங்க, இந்த மாதிரியான விஷயம், ஒரு வீடை வச்சு ஒரு கடன் வாங்குறேன், இதை பண்ணி ஒரு ஃபைனான்ஸ் வைக்கிறேன், இந்த கடனை வாங்கி இவர்கிட்ட கொடுத்தா எனக்கு இந்த வாரத்திலேயே வந்து பிரசிடென்ட் விரக்கிட்டு எனக்கு பிரசிடென்ட் ஜாப் கொடுக்குறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு காதில் போட்டுக்காம பேராசைப்படாம உங்களுக்கு என்ன வருமோ அதனை ஃபோக்கஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு தன்மையாக தயவு செஞ்சு சகல தரப்பு கன்னிராசிக்காரங்களை இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் தாயாரோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் மெதுவாக விலகக்கூடிய அமைப்பு இருக்கும். கல்வி அமைப்புகள்ல இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி அப்படியே 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதால சிலருக்கு குழந்தைகள் வழியில சந்தோஷம் இருக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. குழந்தைகள் வழியில ஏதோ இவ்வளவு நாள் இப்படி இருந்தாருங்க, இல்லைங்க இப்போ ஒரு வேலை கிடைச்சிருச்சு, இப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு அவங்க வழியை அவங்க பாத்துக்கிறாங்க, திருமணம் அமையுது, அவங்க வாழ்க்கை அவங்க பாத்துக்கிறாங்கன்ற மாதிரியான இந்த வாரத்துல கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக சகல தரப்பு கன்னிராசிக்காரங்களுக்கும் இந்த நவம்பர் இறுதி வாரம் நிச்சயமாக அமையும்.